friends, welcome back to our channel Happy Varum. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து திருப்பி மீட் பண்ணுறேன். ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. 3 பேருக்குமே பயங்கரமாக வச்சு செஞ்சிருச்சு. இப்போ கூட என் வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு 10 to 15 days வந்து பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. ஸோ ரெஸ்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ தான் பேக் டு ஃபார்மே நான் வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் காது குத்துறதுக்கான ஷாப்பிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசியாக காது குத்துற விலாக நான் இவ்வளோ டிலே பண்ணிட்டேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு கவி, ஏன் இவ்வளோ நாள் ஆல் அட்ரஸே காணும், ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடாமல் எங்கே போனீங்க அப்படிலாம் கேட்டுருந்தீங்க. இதுதாங்க ரொம்ப ரீசன். ஆக்சுவலாக பேசக்கூட முடியல. இப்போ தான் கொஞ்சமாச்சு வாய்ஸ் வந்திருக்குது. அதனால் இப்போ தானே அந்த பேசி வீடியோ வந்து போட முடியும்னு சொல்லிட்டு இப்போ தான் வீடியோ எடிட்டிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ ரொம்ப சாரி வீடியோ வந்து டிலேவாக போடுறதுக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கான ஷாப்பிங் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வீடும் மாமியார் வீடும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ கிராமத்துக்கு வந்து அடிக்கடி வந்துருவாங்களா. ஸோ இந்த வாட்டி கிராமத்துலேயே வீடு கட்டிடவே இங்கேயே வந்து அம்மா அப்பா நிறைய நாளும் இருப்பாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 15 minutes தான் ட்ராவலே. ஸோ அங்கேருந்து மூட்டை முடிச்சு எல்லாம் கத்திக்கிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். இங்கே பாருங்கள், என் நாத்தனார்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே. ஸோ இப்போவே அந்த வைப் வந்து வந்துருச்சு எங்களுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆயாச்சு. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து வந்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைங்க. ரொம்ப வருஷமாக நம்மளும் வெளியே இருக்கிறோமா, எப்போனா தான் நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனே இருக்காது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனே இருக்குது அப்படின்னும் போது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும். ஸோ நல்லா வந்து சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுவும் இது என்னோட பொண்ணு ஃபங்க்ஷன், எப்படிங்க நான் விடுவேன். ஸோ வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இவங்க தான் எனக்கு வந்து மேக்கப் பண்ண போறாங்க. நான் வந்து அவங்க ஒர்க் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். இன்னும் சவுண்டா? பாண்டிச்சேரியில இருந்து வரேன். ஓகே, உங்க பேரு? ஷாலினி மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி இன்ஸ்டா ஐடி இருக்கு. நான் இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ அவங்க வந்து என்னோட ஒர்க் பார்த்துட்டு நீங்க வந்து தாராளமா அவங்களை புக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி வந்து என் பேஜில் இருக்கிறீங்களா, எனிபடி இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிங்கங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்கங்க. ஸோ வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோகிராஃபரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக காலையிலேயே வந்து வந்துட்டாங்க ஆன் டைமுக்கு. அதுவே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மேக்கப் முடிஞ்சிருச்சு. இன்னும் சாரீ வந்து ட்ரேப் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னோட ஜுவல்ஸ்லாம் போடணும். மாமா எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இன்னும் சாரி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அழகா இருக்குல்ல? அழகா தான் இருக்கு. பட் அப்படி தான் சொல்லுவோம். அது வந்து ஓகே. ஸோ இப்போ போயிட்டு சாரி அதுக்கப்புறம் ஜுவல் போட்டு நிலானிகா குட்டியை வந்து ரெடி பண்ணுவோம். எங்கள் மாமா தான் இன்னைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம். அண்ட் இந்த சாரீ தாங்க நான் இன்னைக்கு கட்ட போகிறேன். நீங்கள் சாரீ ஷாப்பிங் விலாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஃபைனலி பர்பிள் வித் இந்த ப்ளூ இல்லை க்ரீன் ஏதோ ஒரு கலர், இந்த காம்போ தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேங்க. எப்பயும் போல் பிங்க்லாம் வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்டர் கூட இந்த கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணேன். அண்ட் ஃபைனலி என்னோட ப்ளவுஸ் வந்து இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த சாரீக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப புலம்பிட்டே இருந்தேன். ஜெர்மனிலேருந்து போகும்போது போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் யாரா ப்ளவுஸ் தைச்சு தருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே ஸ்டிச் பண்ணுற ஆண்டி தான் இவங்க, நக்ஷத்ரா டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரமில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக நான் கேட்ட மாதிரியே ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு தாங்க நான் வந்து பயந்துட்டே இருந்தேன்.
ஆன் டைமுக்கு வந்துடணும். ஏன்னா ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். நிறைய ஒர்க் இருக்குது இதில். ஒரு 2 நாள் தான் நான் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். பட் ஆனால் அந்த 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஆன் டைமுக்கு கொடுத்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி இந்த ப்ளவுஸை கையில் வாங்கினதுக்கப்புறம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் சிம்பிள் மேக்கப் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா கோவிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. எனக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு ஆசை, அதனால் வந்து போட்டாச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே வந்து வைக்கலை. அப்படியே நேச்சுரல் ஹேரோட நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் தி கோ வந்து போயாச்சுங்க. ஸோ ஃபைனலி வந்து ஜுவல்ஸு பூ எல்லாமே வச்சு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இது மட்டும் அழகா பண்ணிட்டு போமா. சரி அம்மா வச்சுக்கலாம். மகனி அக்கா கூட தான் இருக்கா பாரு. அந்த அக்கா அழகா ஜட பண்ணிருக்காங்க. மகனி அக்கா அழகா ஜட பண்ணி அந்த அக்கா சரி கை எடுத்து மாறிட்டு ரெடியா ஓகேவா? பார்த்தீங்கல்ல, சும்மா இருக்கிற நேரத்துலலாம் வந்து என் பொண்ணு அவ்வளோ அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிச்சுங்க. ரீசெண்ட் டேஸில் கரெக்டாக அவள் ஃபங்க்ஷன்னும் போது எனக்கு பேண்டு போடக்கூடாது, எனக்கு வந்து தலை வாரக்கூடாது, இந்த அட்டகாசம்லாம் இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இவகிட்ட. ஸோ ஃபைனலி அவங்க வந்து என்னென்னமோ சமாளித்து அழகாக பேச்செல்லாம் கொடுத்து அவளையும் வந்து சும்மா ரெடி பண்ணி விட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, கொஞ்சம் நீட்டாக இருந்தாவே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவளை வச்சு தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குமா. ஸோ அவளோட மூடை வந்து கெடுத்துடக்கூடாது, அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஜெர்மனில தான் இருந்தியா? சிங்கப்பூர்ல இருந்தியா? ஆமா. சிங்கப்பூர்ல என்ன பிடிக்கும், ஜெர்மனில என்ன பிடிக்கும் உனக்கு? இங்கிலீஷ் லெசன்ஸ் பிடிக்குமா? ஸ்கூல் போறியா அப்போ? ஆமா. என்ன ஸ்கூல் போற? பேண்ட் போடல. என்ன பண்ற? நான் சும்மா பிடிச்சிருக்கேன், பேண்டே போடலையே. அழகா இருக்கா? ஓகே நீலா வலிக்கும். ஸோ எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு ஃபைனலி வந்து எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவலில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது. ஸோ எங்களோட குலதெய்வம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா மதுரை வீரன் சாமி தான். ஸோ போயிட்டு அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வரிசை வைப்பாங்கல்ல, ஸோ அம்மா வீட்டு சைட்லேருந்து. ஸோ அந்த வரிசைக்கு வந்து எல்லாரும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிலானிகாவோட செகண்ட் ஃபங்க்ஷனு. ஃபர்ஸ்ட் வந்து அவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் வந்து ஹோட்டலில் வைக்கிற மாதிரிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணோமா. ஸோ காது குத்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கோவில்லையே நடக்கட்டும், சாப்பாடு எல்லாமே கோவில்லையே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஃபுல்லாக வந்து கோவில்லையே இருக்கிற மாதிரி தாங்க பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாய் மாமா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்துலாம் வந்து எல்லாரும் அந்த வரிசை தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காது குத்தல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிரசம் முறுக்கு இதெல்லாமும் வந்து பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வரிசை. அங்கே பாருங்கள், அந்த அண்டா குண்டாக்குள்ளெல்லாம் தான் வந்து அதிரசம் முறுக்கு அதுக்கப்புறம் அந்த பொரி விலங்கா உருண்டை இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக வந்து செய்ய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வந்து செஞ்சு அவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இங்கே பாருங்க, எங்கள் அத்தை வந்து விளக்கெல்லாம் இது பண்ணின்னு இருக்காங்க. என்னோட இன்னொரு பெரிய மாமியார் வந்து அங்கே என்னது அந்த பஞ்சாமிர்தத்துக்கு வந்து பழம்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிலானிகா குட்டி வந்து நிறைய பசங்க இருந்ததுனால அவள் பாட்டுன்னு ஓடி ஆடி விளையாடிட்டு ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலில் ஒரு பெரிய அபிஷேகமும் வந்து வச்சுருந்தோங்க. ஸோ வந்து இப்போ அபிஷேகம் போயிட்டு அட்டன் பண்ணணும். நீங்களும் எங்களோட வந்து சாமியை வந்து வேண்டிக்கோங்க, ஓகேங்களா? வந்து அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இப்போ நிலானிகா குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறவங்க. அவளுக்கு வந்து அங்க வெளியே விற்கிற டாய்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு மாதிரி தாஜா பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கிறோம். மணி மேலதான் உட்காரணும். கொஞ்சம் போட்டு சரியா போயிடும். சரியா அழக்கூடாது, மொட்டை அடிக்கணும், அழக்கூடாது. அழகா சிரிச்சுட்டு இருக்கணும். போட்டோலாம் போஸ் கொடுப்பீல்ல, எப்படி கொடுப்பா அது மாதிரி கொடு. கொஞ்ச நேரம் இல்ல தங்கம், கொஞ்ச நேரம். நம்ம பிளேட் நல்ல பிளேடா போடுப்பா. டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் நீ முடியும் எங்க வேலையை. அமைதியா இருப்பான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வரதுக்கு முன்னாடி ஜெர்மனிலேயே வந்து நிலானிகாவை ஒரு 20 டேஸாக வந்து உனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க, நிலா காது குத்த போகிறாங்க, ஸோ இப்படி தான் மொட்டை அடிப்பாங்க, இப்படி தான் காது குத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வீடியோலாம் காட்டி டெய்லியுமே அவளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். லைக் வந்து மொட்டை அடிப்பாங்க, உன்னோட முடியெல்லாம் வந்து எடுப்பாங்க, ஸோ நீ வந்து அழகாக வந்து அடிச்சுக்கணும், சரியா? நம்ம வந்து கம்மல் போட போகிறோம், அம்மா மாதிரி நீயும் அழகாக கம்மல் போட்டுக்கலாம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹாப்பியான இது நிலா அப்படி சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூட்லேயே வந்து வச்சுருந்தோம். ஓகே, மொட்டை அடிச்சா ஜாலியாக இருக்கும், காது குத்தும் போதும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற போதே சொல்லி வச்சுருந்தோம். ஸோ மொட்டை அடிக்கும் போது அவள் வந்து சுத்தமாக அழுவாங்க, அழகாக வந்து காமிச்சாங்க. இங்க பாரு கேமரா பாரு. அவ்வளவுதான் மஞ்சி சேந்திரி 500 இருக்கு. அப்பா பாரு அப்பா பாரு. பின்னாடி ஸோ இப்போ வந்து காது குத்துறதுக்கான டைம் வந்துருச்சுங்க. அதனால எல்லாரும் வந்து பரபரப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து ட்ரெஸ் அப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த மாலை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அவளுக்கு. ஸோ அதெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஒரு மாதிரி கிராங்கி ஆகிட்டா. அண்ட் எல்லாரும் வந்து ஒன்றா நின்றுட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னன்னு தோணுச்சுன்னு தெரியல, ஒரே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அவளுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது காது குத்துனா வந்து வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எங்கள் அண்ணாக்கும் வந்து மாலைலாம் போட்டுட்டு தாய் மாமா மடியில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. மேடம் வந்து ஏதோ நார்மல் தான், கம்மல்லாம் வந்து பார்த்ததோ கொஞ்சம் வந்து ஹாப்பியாகி கொஞ்சம் சமாதானம் ஆனா. அதுக்கப்புறமா ஒரு காது குத்திட்டு இன்னொரு காது குத்தும் போது அவ வந்து எப்படி தெரியுமாங்க கத்தனா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தனா. அவ அப்படி கத்தனது தாங்க இந்த காது குத்தலுக்கே வந்து செம்ம ஹைலைட்டு. எல்லாருக்கும் வந்து பயங்கர சிரிப்பு அந்த டைம்ல. இந்த வீடியோவை தான் நீங்க இப்ப வந்து பார்க்க போறீங்க. ஸோ நான் லைவா அப்படியே அவளோட அழுக சவுண்டோடையே நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன். அப்போதானே அந்த காது குத்துறதுக்கான ஹாப்பி மூமெண்ட்ஸே வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜெல் போட்டேன் எடுமா வேணாமா எடுமா நல்லா இருக்கு. அழகா இருக்கு. நம்ம அழகா இருக்கு. நம்ம அழகா இருக்கு. நம்ம மாமா புடிச்சு கை விடுப்பா. அது அப்படியே போச்சுடா. அவ்வளவுதான் ஒண்ணுதான். வாட்டா சரியா போச்சு. இருக்கடா அப்பா இருக்கடா ஒண்ணுடா முடிச்சு. ஸோ இப்படிதாங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி காது குத்திக்கிட்டா. ஸோ லைஃப் லாங் வந்து இவ காது குத்துறத இந்த காப்பாத்துங்கன்னு சொன்னதை நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம். ஸோ எல்லாரும் வந்து கடைசியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சப்ப என்னை காப்பாத்துங்கன்னு அழுவுதே குழந்தை, ஒருத்தரும் குழந்தைய காப்பாத்தாம காது குத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி காது குத்தல் வந்து ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இந்த காது குத்தும் போது எங்க மாமாவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அவ காது குத்தும் போது அப்படி அழுகுறாங்கங்க. எல்லாருமே கேட்டாங்க, என்ன அம்மா தானே அழுவாங்க, நீங்க அழுகுறீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்க மாமா வந்து நிலானிகா காது குத்துறத தாகவே முடியாம அப்படி வந்து அழுதாங்க அவ வலிக்கிறத பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வந்து காது குத்தல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ இந்த மாதிரி தான் ஊருக்கு போவோமா. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும். ஸோ ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட மக்களெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிலானிகா குட்டிக்கோட காது குத்தலுக்கு எல்லாரும் வந்தது வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ எல்லாரையுமே ஒரே டைமில் பார்த்துட்டோம். அதுவே வந்து பயங்கர ஹாப்பிங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரிலாம் தான் வருவோம். அப்போ யார் வீட்டிலடா ஃபங்க்ஷன் வைங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ சூப்பர் டூப்பராக வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. மாமா திருப்பாவல ஓகே. ஏய் ஸ்லிப்பரா
அண்ட் காது குத்தலுக்கு கடா விருந்து இல்லைன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வெளியே இந்த மாதிரி ஷாமினாலாம் போட்டு பந்தல் வந்து போட்டுட்டோங்க. எங்கள் கோவிலில் வந்து நான்வெஜ் வந்து சமைக்கவும் அலௌடு, சாப்பிட்றதுக்கும் அலௌடு. ஏன்னா இது வந்து அம்மன் கோவில், அதுக்கப்புறம் மதுரை வீரன் சாமி, முனீஸ்வரன் சாமி, இந்த மாதிரி சாமி இருக்கிறதுனால நான்வெஜ் வந்து எங்கள் கோவிலில் அலௌடு தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் 65, அதுக்கப்புறம் சீரக சம்பாவில் வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தோம். அண்ட் டிசர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணினாவே இப்போ பிரெட் அல்வா தானே இருக்குது. ஸோ பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் வெஜிடேரியனுக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலேயே வந்து சமையல்காரங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணது தாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடா வந்து பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து அந்த ஷாப்லேருந்து அப்படியே 20 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டோம். ஸோ வந்து நல்லா ஒரு தட்டு நிறைய வச்சு நான் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். இப்போதான் வந்து சாப்பிடவே டைம் கிடைக்குது. அப்படியே வெயில் கொளுத்தி எடுக்குது. மேக்கப் எல்லாம் உருகி அப்படியே செம்மையா எல்லாரும் இடிச்சு மூஞ்சிலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் பட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ செம்ம வெயிலுங்க. நல்லா சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் போச்சு. இப்போதான் யாருக்கும் தெரியாமல் காரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா ஸ்ட்ரென்த் இருக்காது. செம்மையா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஸோ இப்படி தாங்க எங்கள் காது குத்தல் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ணாக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா நிலானிகா குட்டிக்கு காது குத்தினதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மாமா பசங்க கிட்ட அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டோம். ஸோ ஃபோட்டோஸில் தான் வந்து அவளை வந்து ஃபுல்லாக ரசிக்கவே முடிஞ்சுது. அந்த மொட்டை, அதுக்கப்புறம் சந்தனம், காதில் கம்பல் இதெல்லாம் போட்டு ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ மேக்கப், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் எடுத்த அழகான பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறேன். எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ சிறப்பாக வந்து காது குத்தல் வந்து முடிஞ்சது. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ வந்து எங்கள் ஃபோட்டோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.